எதிரிகளுக்கு வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு விருந்து பண்ணி அனுப்புவாங்க. அது கூட சாதாரண எதிரி இல்லை, சாவடிக்க வந்த எதிரி. உங்களை கொலை பண்ண எதிரிக்கு போய் நீங்க சாப்பாடு போடுவீங்களா? வேதத்துல போட்டிருக்காங்க, புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம், நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஸ் அண்ட் ஃபீஸ்டிங் எனிமி. ஃப்ளோட்டிங் ஆக்ஸ் அதாவது தண்ணீரில் மிதக்கும் கோடரி கோடரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணீரில் மிதக்கும் கோடரி, விருந்தில் மிதக்கும் எதிரிகள். எத்தனை பேர் உங்க எதிரிகளை கூப்பிட்டு வீட்டில் விருந்து வச்சிருக்கீங்க? பிரதர் நீங்க வந்து பிரதர் கேட்காதீங்க, அது இல்லை, என்ன கூப்பிடாதீங்க. எதிரிகளுக்கு விருந்து வச்சிருக்கீங்களா? வச்சிருப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. எதிரிகள் அப்படின்னா வெளிப்படையா எதிரி கிடையாது, மனசுல எதிரி. சொந்த காலத்துல ஒருத்த கூட எதிரி இல்லையா உங்களுக்கு? சொன்னா நம்ப சொல்றீங்களா? என்ன நம்புற கேட்டகரியில நான் இல்லை. விருப்பமில்லாத, அதாவது சில எதிரிகள் இல்லை, சொந்தங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்காம வருவாங்க, சொல்லாம போயிடுவாங்க. சில சொந்தக்காரங்க எப்படி, இப்போ நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம், உடைய சொந்தங்கள் தமிழ்நாட்டில் எங்கன்னா வில்லேஜில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி ராத்திரி 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறப்பா அப்படின்னு பெரியப்பாவோ மாமாவோ சொல்லுவாங்க. என்ன திடீர்னு வந்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு 3 நாள் இருப்பேன் நான், அப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்ட, இது மாதிரி பெரியப்பா வராரு இல்லை மாமா வராரு, அவருக்கு வந்து மீன் குழம்பு பண்ணி கொடு, அவருக்கு சிக்கன் பிடிக்காது, மட்டன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் வாங்கி கொடுப்போம். ராத்திரி 9 மணிக்கு வந்துடுவாரு. ஸோ சொல்லாமல் வந்துடுவாங்க. சிட்டிகளில் சொல்லாமல் வந்தாலும் நமக்கு என்ன இருக்கு? சிட்டி இருக்கு. ஃபோன் பண்ண உடனே மீல்ஸ் என்ன வந்துடும். இதே அதாவது வில்லேஜாக இருந்தால் அது ஆகாது. சரி வருவார், நல்லா அவருக்கு அது கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றவங்க இல்லையா சொந்தக்காரர்கள், அவர் நல்லா சமையல் பண்ணி போடுவாங்க. போட்டு பாருமா நான் நாளைக்கு வெளியில் போகிறேன், பெங்களூரில் வேலை இருக்குது, ராத்திரி வந்துடுவேன், ஒரு 2 நாள் இருப்பேன்னு சொல்லி சொல்லுவார். சரி அவர் காலையிலேருந்து போயிடுவார். வீட்டில் கணவர் சொல்லுவார், இது மாதிரி அவருக்கு வந்து தலைக்கறி என்ன ரொம்ப முக்கியம், ரொம்ப விருப்பம், நான் என்ன பண்ணுவேன் ராத்திரி தலைக்கறி கொண்டு வரேன். அவர் காலையில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். பெரிய பார்த்து நல்லா பண்ணணும், அவருக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அவர் இந்த மீன் தான் சாப்பிடுவார், அந்த மீன் வாங்கி கொடுத்து எல்லாமே முடிச்சிடுவார். முடிச்சுட்டு மறுநாள் வந்து அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இவங்க ராத்திரிலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போயிட்டு 9 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, 10 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தா ஆளை காணும். எங்கே? அப்புறம் ஃபோன் பண்ணுவார், பா பெரியப்பா எங்கே இருக்கீங்கன்னா, ஓ அப்படியாப்பா நான் ஊருக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. உனக்காக இங்கே தலைக்கறி வச்சு மீனெல்லாம் வாங்கி சமையல் பண்ணி வச்சுருந்தா எப்படி இதை சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வேலை முடிஞ்சது. வில்லேஜுக்காரங்களுக்கு மனசு சுத்தம், ஆனால் ரூல்ஸ் தெரியாது, சொல்லி தான் போகணும். கேட்காம வருவாங்க, சொல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் என்ன, நாம தான் அந்த தலைக்கறியை சாப்பிடுவோம். ஸோ சொந்தங்களிலே அநேக நேரத்தில், சில நேரத்தில் விருப்பமில்லாத சொந்தங்கள் வருவாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு விருப்பமாக நீங்கள் சமையல் பண்ணி போடுவீங்க. விருப்பம் இல்லாமல் ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அசட்டு சிரிச்சு எப்படியோ பண்ணி முடிச்சுட்டு போடுவோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நாம் சொல்லுவோம், எதிரிகளுக்கே ஒரு பெரிய விருந்து தேவ மனிதனோட உத்தரவு பண்ணியிருக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப நாளாக நாம் வந்து தியானித்துக் கொண்டிருந்த செய்தி.